நாம் தூய்மையாக ஆகிவிட்டோம் என்றால் இந்த உலகம் முடிவடையுமா? ஓம் சாந்தி. தந்தை கூறுகின்றார், நாம் முழுமையாக தூய்மை அடைந்து விட்டோம் என்றால் நமக்கு தூய்மையான சரீரம் மற்றும் தூய்மையான உலகம் தேவைப்படுகின்றது. இந்த பழைய உலகத்தில் தானியங்கள் மற்றும் உணவு பண்டங்கள் கூட குறைவாக விட்டிருக்கின்றது. ஏனென்றால் அவ்வளவு மக்கள் தொகை அதிகமாக ஆகிவிட்டதன் காரணத்தினால், மேலும் இது கலியுகத்தின் இறுதியில் இருப்பதன் காரணத்தினால் இந்த உலகம் பழைய உலகமாக ஆகிவிட்டது. அனைவரும் தூய்மை இழந்து இருக்கின்றார்கள். ஆகையால் நாம் இப்பொழுது தூய்மையாக ஆகிவிட்டோம் என்றால் இந்த உலகம் அழிந்துவிடும், முடிவடைந்துவிடும் என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். எப்பொழுது இந்த படிப்பு முடிவடைகின்றதோ, நாம் முழுமையாக சம்பன்னமாக தூய்மையாக ஆகிவிட்டோம் என்றால் பிறகு நாம் இந்த உலகில் இருக்க முடியாது. ஆனால் இந்த உலகம் அழிந்து விடுகின்றது. பிறகு சொர்க்கம் பாரதத்தில் வருகின்றது. ஆகையால் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி.